ராணியை காவு கொடுத்து 5 ஸ்டெப்ல செக்மேட் பண்ற டென்னிசன் கேம்பிட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம எப்பயும் போல E4 வந்து ஆடுறாங்க. அவங்க வந்து D5 வந்து விளையாண்டுருக்காங்க. அவங்களுடைய பானை அட்டாக்கும் பண்ண வேணாம், டிஃபனும் பண்ண வேணாம், அதை கண்டுக்காம விட்டு நம்மளுடைய நைட்டை தூக்கி F3 வந்து வச்சு அப்படின்னா இலவசமாக பான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பானையை வெட்டிட்டு நம்மளுடைய நைட்டையே அட்டாக் பண்ணுவாங்க. அதனால நம்ம நைட்டை தூக்கிட்டு போயிட்டு E5 வச்சு தப்பிச்சிடணும். இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு கவலையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நைட்டு வந்து அவங்க ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற கவலையில் நம்மளுடைய குதிரையை வந்து ஓட பார்ப்பாங்க. அப்படியே பண்ணிட்டாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய ராணியை தூக்கி H5 வச்சு ராஜாவுக்கு செக் வைக்கணும். இப்போ ராஜாவால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய மந்திரி நம்மளுடைய குதிரை இருக்கிறாப்புல 2 பக்கமும் லாக் பண்ணி வச்சிட்டாப்புல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அவங்களுடைய பானை எடுத்து முன்னாடி வைக்கிறது மட்டும்தான். இப்போது 2 இதுவுமே அட்டாக்ல இருக்குது. அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய பிஷப்பை தூக்கி C4 வந்து வைக்கணுங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நைட்டு வெட்டுறதுக்கு இருக்குது, ஒரு பக்கம் ராணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2ல் எதை வெட்டுறதுனே தெரியாமல் நம்ம ராணி வெட்டுவாங்க. அப்படி வெட்டிட்டாங்கன்னா நம்மளுடைய பிஷப் தூக்கி F7 வச்சு ஆட்டம் முடிஞ்சு செக்மேடு. இப்போது பிளாக்குக்கு இருக்கிற மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குதிரையை வெட்டுறது மட்டும்தான். அப்படி குதிரையை வெட்டினாங்க அப்படின்னா நம்ம ராணியை வச்சு வெட்டிட்டு யானையை அட்டாக் பண்ணுவோம், அவங்க குதிரையை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம பிஷப்பை தூக்காமல் நம்மளுடைய குதிரையை தூக்கி அவங்களுடைய பானை வெட்டணும். அவங்களுடைய பானை வச்சு நம்ம குதிரையை வெட்டுவாங்க. நம்ம யானையை வெட்டிட்டு அப்படியே குதிரை மந்திரின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டிட முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஸ் பற்றின விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.